எஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பிரேக்கிங் த ட்ராமா செயின் அப்படின்றத பற்றி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட பெரியம்மா பெரியப்பா அங்கிள்ஸ், அதே மாதிரி நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே வந்து க்ளோரிஃபை பண்ணப்பட்டுச்சு, அன்டியூ சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி அவங்களோட கைண்ட், கேர், ஹெல்பிங் நேச்சர் எல்லாமே வந்து ஃபார் கிராண்டடாக எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த டைமில் நிறைய மாரல் பாலிசிங் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் ஒரு வியூ நிறையவே இருந்ததுனால கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரோக்ரஸ் பண்ண முடியல, ப்ரொடக்டிவாக இருக்க முடியல. சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸு, ஈவன் தோ த ரிலேட்டிவ்ஸ் ஒரு டாக்ஸிக், ஆர் அவங்க சுற்றி இருந்த நெய்பர்ஸ் யாரெல்லாம் அவங்கள வந்து அக்வெண்டன்ஸாக இருந்தாங்களோ, டாக்ஸிக்காக இருந்தாலும் பொறுத்து போ, அவங்க வந்து என்ன பண்ணாலும், அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த டிஸ்ரெஸ்பெக்டை வந்து எடுத்துக்கோ, அதை ஹேண்டில் பண்ணு, இப்படி தான் வந்து கற்றுக் கொடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்குமே ஒரு டிஸ்ஹார்மனி நிறைய இடத்துல வருது, ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய வருது. அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே ஆர் வெரி கிளியர். அந்த கிளாரிட்டியே வந்து நிறைய பேருக்கு தப்பாப்படுது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற கிளாரிட்டி. பட் அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா, அதுதான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம கிட்ஸுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அந்த நம்மளுக்கு இருக்கிற கிளாரிட்டியை பொறுத்து தான். அந்த கிளாரிட்டி என்னென்னா, இப்போது ஒரு செட்டிங் பவுண்ட்ரிஸ்ங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு தப்பாப்படுது. அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் நான் வந்து எனக்கான ஒரு செல்ஃப் ஒரு லவ்வோ ஒரு கேரோ எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதில்லை. சிலது நான் எனக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பாப்படுது. அதே மாதிரி வந்து எஸ், எனக்கு டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸோ இல்லை டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸோ அவங்க தேவையில்லை. யார் ஜெனுவனோ அவங்களுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கூட நான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பாக தெரியுது. எங்கே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நம்ம ஆகிறோம் அப்படின்ற இடத்துல நான் வந்து நோ, இந்த டிஸ்ரெஸ்பெக்டை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட் அப்படின்னு நான் சொல்லும்போது அது தப்பாக தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியும் போது எஸ், இதை நான் நிறுத்திடுறேன், அவங்களுக்காக நான் ப்ளீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக தட் ட்ரொமேட்டிக் செயின் ஆர் அந்த ட்ராமாவை நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த ட்ராமா செயின் ஷுட் பி broken so that the next generation has a good example. எப்படி வந்து ஒரு மென்டல் பீஸோட வாழறது, எப்படி ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது, யார் ஜெனுவன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு ஐ கேன் கிவ், யாருக்காக ஐ கேன் கிவ் அண்ட் வை ஷுட் ஐ கிவ், இதை மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம வந்து ஒரு மாடலாக இருந்து செட் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். இதில் என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், இதை மாதிரி நான் எங்கள் அம்மா அப்பாவோட அதே மாதிரி ஒரு ஜானரில் நான் வாழலை அப்படின்னா வந்து ஐ டிஸ்ரெஸ்பெக்டிங் மை பேரண்ட்ஸ் அண்ட் த ப்ரீவியஸ் எல்டர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. கண்டிப்பாக கிடையாது. ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். எனக்கு அவங்க மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எந்த நாளும் குறைய போகிறதில்ல. ஆனால் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸ், ஒரு சோஷியல் எவல்யூஷன், இந்த சொசைட்டி இவால்வ் ஆகும்போது, நிறைய விஷயங்கள் ப்ரோக்ரஸ் ஆகும்போது நானும் சில விஷயங்கள் மாற்றிக்கொண்டு என்னோட பர்சனல் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு, என்னோட சுற்றி இருக்கிறவங்க மென்டல் ஹெல்த்துக்கு, ஒரு ஹார்மோனியஸான ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு நான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நான் அதை வந்து எஸ், எந்த ஒரு சேஞ்சுமே லைஃப்பில் கொண்டு வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு பி அக்செப்டட். பட் அதை மீறி நான் அந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்தால் மட்டும்தான் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். எஸ், தேங்க்யூ.